அந்த வசனம் உங்களுக்குள்ள ஆசீர்வாதமான மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வசனம் உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வரும், ஆறுதலை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும். இந்த வசனத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தைகளை எழுதி நம் கையில தந்திருக்கிறார். அதனால தினம் அந்த வார்த்தையை வாசித்து தியானித்து நீங்க ஆண்டவரிடத்துல பிரார்த்தனை பண்ணும் போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு நிக்குது, காரிய வாய்க்கல, கலங்கி நிக்கிறீங்கல்ல, உடனே கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. முடிந்தா முழங்கால் படியிட்டு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வாசித்து அந்த வார்த்தைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கே காரிய வாய்க்கும். நீங்க சோதித்து பாருங்க, அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. அதனால ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. விசுவாசத்தோட சொல்றீங்களா? ஆண்டவரே, இந்த வேத வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது நீர் என்னை கொடுத்த வார்த்தைகள். தினந்தோறும் அதை நான் வாசிக்கணும், தியானிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறீர். இன்றைக்கு என்னுடைய காரியம் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.